சேலத்தில் டிசம்பர் 4ஆம் தேதி விஜய் பிரச்சாரம் நடத்த காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்கிட கேட்கலாம். தமிழ்ச்செல்வன், என்ன காரணத்தை முன்வைத்து தற்போது அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது? மேலும் விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கரூரில் தேர்தல் பிரச்சார பரப்புரை மேற்கொண்ட போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இதனால் விஜய் தேர்தல் பிரச்சார பரப்புரையை தற்காலிகமாக நிறுத்தியிருந்தார். இந்த நிலையில் டிசம்பர் 4ஆம் தேதி சேலத்தில் விஜயின் தேர்தல் பிரச்சார பரப்புரை கூட்டத்திற்கு அனுமதி கேட்டு இன்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தின் சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் பார்த்திபன் தலைமையில் சேலம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு வருகை தந்து அனுமதி கேட்டு மனு அளித்திருந்தார்கள். குறிப்பாக சீலநாயக்கன்பட்டி, போஸ் மைதானம், கோட்டை மைதானம் ஆகிய 3 இடங்களில் அனுமதி கேட்கப்பட்டிருந்தது. ஆனால் டிசம்பர் 4ஆம் தேதி அன்றைய தினம் அனுமதி அளிக்க முடியாது என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 3ஆம் தேதி கார்த்திகை தீபம் மற்றும் டிசம்பர் 6ஆம் தேதி பாபர் மசூதி இடிப்பு தினம் ஆகிய 2 தினங்களுக்கு இடையே 4ஆம் தேதி அனுமதி அளிக்க முடியாது என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறையினர் ஆங்காங்கே பாதுகாப்பு பணிக்கு செல்வார்கள் என்பதன் அடிப்படையில் மாற்று தேதியை காவல்துறை தரப்பில் கேட்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையை கேட்டு தகவல்களை தெரிவிப்பதாக சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் பார்த்திபன் தற்போது காவல்துறை தரப்பில் கூறியுள்ளார். இந்த தேதியை தவிர்த்து மற்ற தேதிகளில் அனுமதி அளிக்கப்படும். குறிப்பாக தற்பொழுது சீலநாயக்கன்பட்டி என்ற பகுதியில் அனுமதி அளிப்பதற்கு காவல்துறை தயாராக இருப்பதாகவும், ஆனால் தேர்தல் பிரச்சார பரப்புரைக்கு எவ்வளவு மக்கள் கூட்டம் வரும் என்பது குறித்து எண்ணிக்கை அந்த மனுவில் தெரிவிக்கப்படாமல் இருப்பதன் காரணமாக அதற்கு ஏற்றாற்போல் இடம் எவ்வளவு எண்ணிக்கை வரும் என்பதை உறுதி செய்து கூறிய பிறகு அதற்கு ஏற்றாற்போல் முடிவு செய்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக இடம் முடிவு செய்வது குறித்து காவல்துறை தரப்பில் முடிவு எடுக்கப்படும் என்று சேலம் மாநகர காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது தலைமையை கேட்டு அடுத்த கட்ட முடிவுகள் குறித்து சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் பார்த்திபன் தெரிவிப்பதாகவும் தகவல் தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.